இப்போ நம்ம 4 statements 4 conclusions வந்திருக்கோம்மா. ஏற்கனவே 3 statements 4 conclusions. இப்போ என்னடானா 4 statements 4 conclusions. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, வித்தியாசம் இருக்கான்னா ஒன்றுமே இல்லைம்மா. சேம் ப்ரொசீஜர் 3 statements 4 conclusionsல நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர்லி அலைன் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். அது முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா கன்க்ளூஷன்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டு ரிலவென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு இது ஃபாலோ பண்ணுதா இல்லையான்ட்டு முதல்ல எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன செக் பண்ணுறோம், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 3 statements 4 conclusionsல எப்படி செஞ்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் 4 statements 4 conclusions கூட. ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நம்ம பேக் டு ஃப்ரண்ட் சம் கன்க்ளூஷன்லேருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணுறது, இது நீங்கள் நல்லபடியாக கற்றுட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இங்கே எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் 4 5 6 இருந்தாலும் ஒரே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் போயிடலாம் சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணுங்க, ஒரு வாட்டி நான் படிச்சிடுறேன், அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ண பிற்பாடு சரிங்களா. சம் பேக்ஸ் ஆர் ட்ரங்க்ஸ், ஆல் ட்ரங்க்ஸ் ஆர் ஷர்ட்ஸ், சம் ஷர்ட்ஸ் ஆர் புக்ஸ், ஆல் புக்ஸ் ஆர் ஷாப்ஸ். Conclusions பாருங்க, some shops are bags, some books are bags, some shops are shirts, some shirts are bags. Answers: give answer as 1, only 1 and 2 follow. 2, only 1 and 3 follow. 3, only 3 and 4 follow. 4, only 2 and 4 follow. Fifth one, none of this. ஸோ ட்ரை பண்ணுங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன் சரிங்களா. சால்வ் பண்ணிங்களாமா, என்ன ஆன்சர் வந்திருக்குமா உங்களுக்கு? தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கணும், ஓன்லி 3 and 4 ஃபாலோ. ஸோ எப்படி வரும்ன்றது நம்ம பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்ட் டைரக்டாகவே இருக்குது இல்லையா. ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கன்க்ளூஷன்லேருந்து பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கோம், சம் ஷாப்ஸ் ஆர் பேக்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்கோம். ஷாப்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ரிலவென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணணும்னா 4th ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, பேக்ஸ்ன்றது 1st ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா I plus A என்னமா I plus I திருப்பி என்ன நோ கன்க்ளூஷன், அதுக்கு அடுத்தது திருப்பி நம்ம பார்க்கவே தேவையில்லை இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் won't follow. ரெண்டாவது எடுங்க, சம் புக்ஸ் ஆர் பேக்ஸ் எங்கே இருக்குமா, புக்ஸு பேக்ஸு 3வது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, 1வது ஸ்டேட்மெண்ட். அகைன் இந்த மூணுமே மெர்ஜ் பண்ணணும். I plus A என்ன I plus I என்ன நோ கன்க்ளூஷன், அதனால ரெண்டாவது கூட நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாது வராது. மூணாவது பார்க்கலாமா, தேர்ட் கன்க்ளூஷன் சம் ஷாப்ஸ் ஆர் ஷர்ட்ஸ் எங்கே இருக்கு பாருங்க, ஷாப்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் 3 and 4 இல்லையா. ஸோ I plus A என்னமா I என்ன வரும், some shirts are shops. I can be converted into I. So some shops are shirts இருக்கா, yes. Third one directly follows from 3 and 4 statements இல்லையா. Fourth one, நாலாவது பாருங்க, some shirts are bags எங்க இருக்குமா, shirts and bags 1 and 2 statements. So I plus A I என்ன வரணும், some bags are shirts. திருப்பி எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், சம் ஷர்ட்ஸ் ஆர் பேக்ஸ். நாலாவது ஃபாலோ பண்ணுது, இன்னெல்லாம் ஃபாலோ பண்ணுது 3 4. நம்ம ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது 3 4 பக்கத்தில் வச்சுட்டு மிச்சம் இதில் தான் பார்க்கணும், ஏன்னா ஆல்ரெடி அது ட்ரூவாக வந்திருக்கு. 1 and 2 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட்டு, 2 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. ஸோ ஃபைனலாக என்ன போடுறோம், ஓன்லி 3 and 4 நம்ம முடிவெடுக்கிறோம். ஸோ we will go ahead with the third option. மூணாவது ஆப்ஷனுக்கு போகிறோம். இங்கே நீங்கள் பார்த்த உடனே காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இல்லைன்ட்டு சொல்லிடலாம் இல்லையா. கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக இது ஃபைனல் பண்ணிவிட்டு 3 and 4 அன்னிட்டு நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம், திருப்பி செக் பண்ணவே தேவையில்லை இல்லையாம்மா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. செகண்ட் ஒன்மா நோட் பண்ணிக்கோங்க. All pens are chairs, all flowers are chairs, all chairs are trucks, all trees are trucks. Conclusions, some trucks are pens, some trucks are chairs, some trees are pens, some trees are chairs. Answers பாருங்க, give answer as 1 if only 1 and 3 follow. 2, only 1 and 2 follow. 3, only 3 and 4 follow. Fourth one, only 2 and 4 follow. Fifth one, none of this. கொஞ்சமாக ட்ரிக்கியாக இருக்கும்மா, அது தவிர ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நிறையா வாட்டி போட்டிருக்கோம், எல்லாமே ஏ ஸ்டேட்மெண்ட்டு தான், எல்லாமே ஏ ஸ்டேட்மெண்ட்டு தான். காமன் டேர்மு கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்காமா, ஆன்சர் வந்ததா, என்ன வந்திருக்கணும்னா செகண்ட் ஆப்ஷன் ஓன்லி 1 and 2 ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
வேறு பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாதுமா. இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்குமா இல்லையான்றது தான் செக் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இது மாதிரி செக் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது எந்த பயமும் கிடையாது, பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. செஞ்சிருக்கோம் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் 3 statements 4 conclusionsல. இங்கே பாருங்கள் 4மே ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு 2 ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னமோ காமன் டேர்ம் ப்ரெடிகேட் இருக்குது, 3 and 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னமோ காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக எதுவும் நம்ம செய்யல. போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட்னா we will never get a conclusion based on 6 rules. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. அதனால என்ன செய்கிறோம், ஸோ இது காமன் டேர்ம் ப்ரெடிகேட் இருக்கிறது தனியாக நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது 2மே 3 4 காமன் டேர்ம் ப்ரெடிகேட் இல்லையா, அது நம்ம தனியாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, இவ்வளோ டயக்ராம் எல்லாம் டிராயிங் எல்லாம் போட்டிருக்கேன், இதுதான் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் வேற எதுவுமே செய்யலமா இங்க. என்ன பாருங்க, தேர்ட் ஒன்ல ஆல் சேர்ஸ் ஆர் ட்ரக்ஸ் இருக்கு, செகண்ட் ஒன்ல ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் சேர்ஸ். ஸோ இங்க ப்ரெடிகேட் இங்க சப்ஜெக்ட், ஸோ இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்டு. நீங்க 1 and 3 பார்த்தீங்கன்னாலும் அது கூட ப்ராப்பர்லி அலைன்டு தான். ஸோ பாருங்க 1 and 3 என்ன இருக்கு பாருங்க, சேர்ஸ் இருக்கு, இங்க சேர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஏதாச்சும் அவன் பென்ஸு ட்ரக்ஸு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தா, பென்ஸு ட்ரக்ஸ் நம்ம நார்மலாக என்ன செய்கிறோம், 1 + 2 + 3 ரிலவென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு தேர்டில் இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்குன்ட்டு 1 + 2 + 3 போடுறோம் இல்லையா. அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். எதனாலன்னா போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கிறதுனால தனியாக நம்ம அது மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏதாவது ரிலேட்டட் பென்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் 1 + 2 + 3 போட்டுட்டு 1 + 2 நம்மளுக்கு கன்க்ளூஷன் கிடையாது சார் அதனால எதுவுமே வராதுன்னு சொல்லக்கூடாது. எதனாலன்னா நீங்கள் 1 and 3 தனியாகவே மெர்ஜ் பண்ணலாம். இங்க பாருங்க சேர்ஸ் இருக்கு, இங்கேயும் சேர்ஸ் இருக்கு. தனியா எடுத்துக்கிட்டா என்ன வருமா, a + a ன்னா ஏன்னா என்ன வரும், ஆல் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா சம் ட்ரக்ஸ் ஆர் பென்ஸ் கூட சொல்லலாம், சம் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ் கூட சொல்லலாம். புரியுதாமா. ஸோ பென்னு ட்ரக்ஸ் கொடுக்கும்போது தனியா நீங்க 1 and 3 தனியாவே எடுத்துக்கிறீங்க, 1 + 2 + 3 போட மாட்டீங்க. எதனாலன்னா இங்க ரெண்டுமே காமன் டேர்ம் ப்ரெடிகேட் சேமா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ட்ரக்ஸுக்கு ரிலேட்டடா ஏதாவது கொடுத்தா நம்ம 2 and 3 மட்டும் தான் எடுத்துக்கிறோம். புரியுதாமா. ஸோ இப்போ பாருங்க நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டு எப்படி சால்வ் பண்ணலான்றது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சம் ட்ரக்ஸ் ஆர் பென்ஸ். ட்ரக்ஸ் அண்ட் பென்ஸ் எங்க இருக்கு பாருங்க, ட்ரக்ஸ் இங்க இருக்கு, பென்ஸ் இங்க இருக்கு. 1 + 2 + 3. ஸோ இது பார்த்த உடனே நோ கன்க்ளூஷன் நம்ம சொல்லக்கூடாது. ட்ரக்ஸ் அண்ட் பென்ஸ் கொடுக்கும்போது நம்ம எது எடுக்கலாமா, 1 and 3 டைரக்டா எடுக்கிறோம். 1 and 3 எடுத்தா என்ன வரும், ஆல் பென்ஸ் ஆர் சேர்ஸ், ஆல் சேர்ஸ் ஆர் ட்ரக்ஸ், ஆல் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ் can be converted as some pens are trucks or some trucks are pens. வந்ததா, first one directly follows. அதனால தான் only 1 + 3 மட்டும் எடுத்தாவே நம்மளுக்கு ஆன்சர் வரும்ன்றதுக்காக நான் இந்த 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நம்பர் இங்க 1 + 3 இருந்து இது வருதுன்னு போட்டிருக்கேன். புரியுதாமா. அடுத்தது பாருங்க, some trucks are chairs. பாத்தீங்கன்னா relevant statements third statementலயே இருக்கு ரெண்டுமே. so chairs trucks, a is implied by I, a can be converted into I இல்லையா. so from third statement directly second conclusion follows, some trucks are chairs ன்றது புரியுது இல்லமா. டைரக்டா நம்மளுக்கு third statementல இருந்தே நம்மளுக்கு second conclusion follows. அடுத்தது பாருங்க, some trees are pens. trees and pens எங்க இருக்கு, trees pens 1 + 3 + 4 சரிங்களா. 1 + 3 + 4 என்ன, 1 + 3 என்ன வரும் பாருங்கம்மா, ஆல் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ். இது ரெண்டுமே எடுத்தா ஆல் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ். அதுக்கு அடுத்தது ஆல் ட்ரீஸ் ஆர் ட்ரக்ஸ். So both A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules இல்லையா. நீங்க A convert பண்ணாலும் A + I gives no conclusion. அதனால some trees are pens ன்றது வராது, some trees are pens ன்றது வராது. அடுத்தது பாருங்க, some trees are chairs. trees are chairs இந்த ரெண்டும் தான். so 3 + 4 3 + 4 வராது. எதனால both A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. so trees and chairs கூட வராது. புரியுது இல்லமா. ஸோ இது எப்படி ட்ரக்ஸ் பென்ஸ் வந்திருக்கன்னா இதுவும் எப்படி வந்திருக்கன்னா 1 and 3 நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம். a + a is a, மூணுமே நம்ம 1 + 2 + 3 எடுக்கல. ஸோ ஆல் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ் ஆனும்போது சம் பென்ஸ் ஆர் ட்ரக்ஸ், சம் ட்ரக்ஸ் ஆர் பென்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கிளியரா, இனிமேல் எதுவும் டவுட் கிடையாது இல்லையா. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் கூட 30 செகண்ட்குள்ளாவே போடலாம், கண்டிப்பாக போடலாம். ஒரே ஒரு இது என்னன்னா, பேஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சரிங்களாமா. ஸோ ஆன்சர் இங்கே என்ன வரணும், இது ஃபைனலாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா 1 and 2 follows,
3 and 4 ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், அதனால காம்ப்ளிமெண்டரி பேர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஓன்லி 1 and 2 ஃபாலோ. எது வருமா? செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மூணாவது கொஸ்டின்மா நோட் பண்ணிக்கோங்க. ஆல் டெஸ்க்ஸ் ஆர் பில்லர்ஸ், சம் பில்லர்ஸ் ஆர் டவுன்ஸ், all towns are benches, some benches are cars. Conclusions: some cars are towns, some benches are desks, some benches are pillars, some cars are pillars. Give answer as 1 if none follows, 2 only 1 follows, 3 only 2 follows, 4 only 3 follows, 5 only 4 follows. நம்ம இங்க பார்த்த உடனே இது இன்னும் ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன், இங்க இன்னும் எல்லாமே ஐ ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னான்ட்டு there won't be any complementary pair இல்லையா? பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்ததாம்மா மூணாவது ஆப்ஷன். ஸோ ஓன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ்மா, இதில் வேறு எதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் 4 இதுக்கு தான் நம்ம போகணும். ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? பாருங்கள், இது ஆல்ரெடி பீன் ப்ராப்பர்லி அலைன். ஸோ அதனால் நான் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன? சம் கார்ஸ் ஆர் டவுன்ஸ் அண்ட் கொடுத்துருக்கோம். கார்ஸ் இங்கே இருக்குது, டவுன்ஸ் எங்கே இருக்குமா? மூணாவது இல்லையா? பட் ஏ பிளஸ் ஐ என்ன? நோ கன்க்ளூஷன். தோ இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன், ஏ பிளஸ் ஐ கிவ்ஸ் நோ கன்க்ளூஷன் இல்லையா? ஸோ அதனால ரூல்ட் அவுட். ஃபர்ஸ்ட் ஒன் ரூல்ட் அவுட். அடுத்தது பாருங்க, சம் பெஞ்சஸ் ஆர் டெஸ்க். பெஞ்சஸ் எங்கே இருக்கு? டெஸ்க் எங்கே இருக்குமா? 1 plus 2 plus 3. A plus I என்னவே no conclusion. அதுக்கு அடுத்தது plus A, அதனால வராது. செகண்ட் ஒன் ஆல்சோ no conclusion இல்லையா? வராதது. அடுத்தது பாருங்க, some benches are pillars. benches pillars எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா 2 and 3 இல்லையா? so 2 and 3. I plus A என்னமா? I என்ன வரும்? some pillars are benches or some benches are pillars இருக்கா? yes. third one right answer. அடுத்தது பாருங்க, some cars are pillars. cars எங்க இருக்கு? pillars எங்க இருக்குமா? cars இங்க இருக்கு, pillars இங்க இருக்கு. so 2 plus 3 plus 4 இல்லையா? I plus A என்ன? I plus I என்ன? no conclusion. I plus A என்ன? I plus I என்ன? no conclusion. அதனால கடைசி நாலாவது கூட வராது. நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ற அவசியம் இருக்கா? இல்ல. எதனாலனா எல்லாமே ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். so only 3 follows. எந்த ஆப்ஷன் இருக்கு? fourth one. அதனால fourth. so only 3 follows ன்றது fourth ஆப்ஷன். புரியுதாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? fourth question நோட் பண்ணிக்கோங்கம்மா, திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். all stations are houses, no house is garden, some gardens are rivers, all rivers are ponds. Conclusions: some ponds are gardens, some ponds are stations, some ponds are houses, no pond is a station. Answer: give answer as 1 only 1 follows, 2 1 and either 2 or 4 follow, 3 only 1 and 2 follow, fourth one only 1 and 4 follow, fifth one none of this. r இருக்கிறது இங்க மட்டும் தான் காம்ப்ளிமெண்டரி பேர், either 2 or 4 and 1. மிச்சது எல்லாம் and தான் இல்லையா? 3 4 இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் போட்டிங்களாமா? வந்ததா? என்ன வந்ததுமா ஆன்சரு உங்களுக்கு? ஆப்ஷன் 1 follows and 2 or 4. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கோம்மா, 1 and either 2 or 4 அன்ட்டு வந்திருக்கா? செக் பண்ணலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே ஸ்ட்ரெஸ் எதுவும் கிடையாதுமா, ஏன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு ப்ராப்பர்லி அலைன்டு இல்லையா? ஸோ நீங்கள் வேறு எந்த பெயினும் எடுக்க தேவையில்லை, எந்த கஷ்டமும் கிடையாது. டைரெக்டாக இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட். ஸோ அதனால் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ வி ஆர் கோயிங் அஹெட். ஸோ கன்க்ளூஷன்லேருந்து நேரடியாகவே பார்த்துடலாம். பாருங்க, சம் பாண்ட்ஸ் ஆர் கார்டன்ஸ். பாண்ட்ஸ் கார்டன்ஸ் எங்க இருக்குமா? நாலாவது ஸ்டேட்மெண்ட். அண்ட் கார்டன்ஸ் என்றது மூணாவது ஸ்டேட்மெண்ட். ஐ பிளஸ் ஏ என்ன? ஐ என்ன வரணும்? சம் கார்டன்ஸ் ஆர் பாண்ட்ஸ் can be converted into some ponds or gardens. ஏன்னா I can be converted into only I இல்லையா? so some ponds or gardens tick mark போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்க, some ponds or stations இருக்குமா? ponds stations எங்க இருக்குமா? ponds இங்க இருக்கு, stations ன்றது இங்க இருக்கு. எல்லாமே நாலுமே நம்ம மெர்ஜ் பண்ணணும். நாலுமே மெர்ஜ் பண்ண என்ன வரும் பாருங்க. a plus e என்னமா? e plus i என்ன? o star plus a வருமா? o plus எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கம்பைன் பண்ண முடியாது இல்லையா? அதனால ரூல்ட் அவுட். ஸோ அதனால தான் நம்ம இன்டூ போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ பான்ஸ் ஸ்டேஷன்ஸ் கேட்டிருக்கான், நாலுமே நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஏ பிளஸ் இ இஸ் இ பிளஸ் ஐ ஓ ஸ்டார் பிளஸ் ஏ, அதனால எதுவுமே வராது. ஸோ அதனால செகண்ட் ஒன் வராது, ரூல்ட் அவுட். தேர்ட் ஒன் பாருங்க, சம் பாண்ட்ஸ் ஆர் ஹவுசஸ். பாண்ட்ஸ் ஹவுசஸ் எங்க இருக்குமா? 2 3 4 மெர்ஜ் பண்ணணும். ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 2 3 4 மெர்ஜ் பண்ணணும். இ பிளஸ் ஐ என்ன? ஓ ஸ்டார் பிளஸ் ஏ என்னமா? நோ கன்க்ளூஷன். அதனால அதுவும் அழிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, நோ பாண்டி ஸ்டேஷன். பாண்டி ஸ்டேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1 plus 2 plus 3 plus 4 இது வரலாம் வந்திருக்கு. ஏ பிளஸ் இ இஸ் இ பிளஸ் ஐ இஸ் ஓ ஸ்டார். பட் ஓ ஸ்டார் பிளஸ் ஏ என்ன? எதுவுமே வரல இல்லையா? அதனால அதுவும் ரூல்ட் அவுட்.
ஸோ ஃபைனலாக என்ன செக் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது ஒன்றாவது ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரூவாக வந்திருக்கு, அதனால அதை விட்டுட்டு 2, 3, 4 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணால் நம்மளுக்கு ஐஇ பேர்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான். ஈல என்ன இருக்கு, பாண்டு ஸ்டேஷன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஐயில் பாண்ட்ஸ் ஹவுசஸ் இருக்கு, அதனால அது வராது. செகண்ட் ஒன் பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷன்ஸ், அதனால ஐஎன்டிஏன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர், சிபிஎன் போட்டிருக்கேன். ஸோ ஐஏன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் இல்லையா, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்கு. அப்படின்னா ஃபாலோ பண்ணும் 1 and either 2 or 4 ஃபாலோஸ். புரிஞ்சதா? ஸோ கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி இருக்குது, பட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆட் பண்ணும்போது ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ புரிஞ்சதுன்னா சப்ஜெக்ட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருந்ததுன்னா ஜுஜுபி தான், அவ்வளோதான். உண்மையாக சொல்லணும்னா ஒரு 25-30 செகண்ட்ஸ்குள்ளாவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமாம்மா? ஃபிஃப்த் கொஸ்டின்மா, அஞ்சாவது நோட் பண்ணிக்கோங்க. சம் டவர்ஸ் ஆர் லேன்ஸ், சம் லேன்ஸ் ஆர் ரோட்ஸ், சம் ரோட்ஸ் ஆர் ரிவர்ஸ், சம் ரிவர்ஸ் ஆர் ஜங்கல்ஸ். கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. சம் ஜங்கல்ஸ் ஆர் ரோட்ஸ், சம் ரோட்ஸ் ஆர் லேன்ஸ், சம் ஜங்கல்ஸ் ஆர் டவர்ஸ், நோ ஜங்கிள் இஸ் road, no jungle is road. Answers, give answer as 1, only 1 follows. ரெண்டாவது 2, only 2 follows. 3, only either 1 or 4 follow. Fourth one, only 4 follows. Fifth one, only 2 and either 1 or 4 follow. நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எதனால, எல்லாமே ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் நம்மளுக்கு எதுவுமே வராது. இமீடியட் இன்ஃபரன்சஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லையா? ஸோ கன்க்ளூஷன்லேருந்து பார்க்கும்போது ஒரு வாட்டி பார்த்துடுங்க, we will discuss. சரிங்களா? ஆன்சர் வந்ததாம்மா? என்ன வரணும்மா? அஞ்சாவது 1 and 4 இன்மோ காம்ப்ளிமெண்ட்ரி பேராக வந்திருக்கணும். ரெண்டாவது டைரக்ட்லி ஃபாலோஸ். ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆன்சர் வந்திருக்கணும். ஸோ ஓன்லி 2 and either 1 or 4 ஃபாலோன்ட்டு ஆன்சர் வந்திருக்கணும். செக் பண்ணிடலாமா? ஆல்ரெடி ப்ராப்பர்லி ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ண அவசியமே இல்லை. எதனாலமா? எல்லாமே ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ஐ ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எதுவுமே ரூல்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு என்ன வரணும், ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ, அதோட இமீடியட் இன்ஃபரன்சஸ் தான் கன்க்ளூஷனில் இருக்கணும். அதர் தேன் தட் ஒன் வேற எதுவுமே நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. சம் ஜங்கிள்ஸ் ஆர் ரோட்ஸ், ஜங்கிள்ஸ் இங்கே இருக்கு, ரோட்ஸ் இங்கே இருக்கு. 3, 4 ஐ பிளஸ் ஐ கிவ்ஸ் நோ கன்க்ளூஷன், அதனால ஐ சீட்டோம் வராது. சம் ரோட்ஸ் ஆர் லேன்ஸ், பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் லேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இதுலேயே இருக்கு இல்லையா? சம் லேன்ஸ் ஆர் ரோட்ஸ். ஸோ சம் லேன்ஸ் ஆர் ரோட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாமா? சம் ரோட்ஸ் ஆர் லேன்ஸ், ஏன்னா ஐ கேன் ஒன்லி பி கன்வெர்டட் இன்டு ஐ. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து செகண்ட் கன்க்ளூஷன் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதாமா? அடுத்தது பாருங்க. சம் ஜங்கல்ஸ் ஆர் டவர்ஸ், ஜங்கல்ஸ் இங்கே இருக்கு, டவர்ஸ் இங்கே இருக்கு. 1 + 2 + 3 + 4 ஐ பிளஸ் ஐனாவே நோ கன்க்ளூஷன். அதுக்கடுத்து திருப்பி ஐ தேவையே இல்லை இல்லையா? ரூல்ட் அவுட். அதுக்கடுத்தது பாருங்க. நோ ஜங்கல் இஸ் ரோட், ஜங்கல் ரோட். ஸோ 3 and 4 அகெயின் ஐ பிளஸ் ஐ கிவ்ஸ் நோ கன்க்ளூஷன். புரியுதா? ஃபைனலாக என்ன செக் பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது ரெண்டாவது விட்டுட்டு 1, 3, 4 பார்த்தீங்கன்னா இங்கே இ இருக்கு. ஸோ ஐன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான். ஈல என்ன இருக்கு? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், ஜங்கல் அண்ட் ரோட். ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜங்கல் இருக்கு, ரோடு கிடையாது, அதனால அது ரெண்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரூவாக வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜங்கல்ஸ் ரோடு, இங்கே ஜங்கல் ரோடு. 1 and 4ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அது இல்லாமல் இன்னொன்று என்ன ஃபாலோ பண்ணுதுன்னா ரெண்டாவது. ஸோ அதனால தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ஐஇ பேர்னு போட்டிருக்கோம். ஸோ எது ஃபாலோ பண்ணோம்னா அஞ்சாவது ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். only 2 and either 1 or 4 follow. புரியுதாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 6th क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்கம்மா. all desks are pencils, all pencils are windows, all windows are doors, all doors are walls. Conclusions: some walls are windows, all desks are doors, some doors are desks, some windows are desks. Give answer as 1. If all follows, 2, only 2, 3 and 4 follow. 3, only 1, 3 and 4 follow. 4, only 1, 2 and 4 follow. Fifth one, none of this. Try பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்திருக்காமா? என்ன வந்திருக்கோம்மா? எல்லாமே ஃபாலோ பண்ணுது. ஆல் ஃபாலோஸ் இங்கே வரணும். ஸோ பார்க்கலாமா? வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். எல்லாமே ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அதுவும் ப்ராப்பர்லி அலைன்டு, ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு. ஸோ வேலை மிச்சம் நிறையா இல்லையா? டைரெக்டாக கன்க்ளூஷன்ஸ்க்கு போயிடலாமா? இங்கே 1, 2, 3, 4 அன்னிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்பர் போட்டிருக்கேன். எந்த கன்க்ளூஷன் எந்த ஸ்டேட்மெண்ட் மெர்ஜ் பண்ணால் வந்திருக்கோன்றதுக்காக அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்காகன்ட்டு. சரிங்களா? சம் வால்ஸ் ஆர் விண்டோஸ். வால்ஸ் விண்டோஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 3, 4 இல்லையா? ஸோ ஏ + ஏ என்னம்மா? ஏ. ஏன்னா என்ன வரணும்? ஆல் விண்டோஸ் ஆர் வால்ஸ்.
ஏவை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம்? some windows are walls or some walls are windows. A is implied by I, A can be converted into I. so அதனால some walls are windows எதிலிருந்து வரும்னா 3 plus 4 நம்ம மெர்ஜ் பண்ணா வரும். so first one directly follows. அடுத்தது பாருங்க all desks are doors. so desk door எங்க இருக்குன்னா 1 3 இல்லையா? so 1 plus 2 plus 3 1 plus 2 plus 3 என்ன வரும்? a plus a a again a plus a a subject of the first statement predicate of the third statement as a statement அப்படினா வரும் all desks are doors. all desks are doors. second one directly follows from 1 plus 2 plus 3 இல்லையா? அடுத்தது பாருங்க some doors are desks. அது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட்ல இருந்தே எடுத்துறோம் a ல இருந்தே இல்லையா? a is implied by I, a can be converted into I. அதனால மூணாவது கூட நமக்கு வந்துடுது இல்லையா? அப்படி இல்லனா doors and desks திருப்பி இங்க செக் பண்ணிட்டீங்கன்னா all desks are doors can be converted into some doors are desks or some desks are doors அப்படி கூட நமக்கு ஃபாலோ பண்ணனும். so 1 plus 2 plus 3 ல மூணாவது கூட வந்தாச்சு. அடுத்து பாருங்க some windows are desks. windows and desks எங்க இருக்கு பாத்தீங்கன்னா 1 and 2 a plus a என்ன a என்ன வரணும்? all desks are windows. convert பண்ண என்னலாம் வருமா? some desks are windows, some windows are desks இல்லையா? so திருப்பி fourth one கூட ஃபாலோ பண்ணும். எதுல இருந்துமா 1 plus 2 a is implied by I, a can be converted into I இல்லையா? so எல்லாமே ஃபாலோ பண்ணுது. உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக எந்தெந்த ஸ்டேட்மென்ட் மெர்ஜ் பண்ணா இது வந்திருக்குன்றதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். செக் பண்ணும்போது இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. சரிங்களா? ஃபைனலா என்ன வரும் ஆன்சர்? all follows. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? 7th क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. some boxes are tablets, some tablets are toys, all toys are jungles, some jungles are trees. conclusions: some trees are tablets, some tablets are jungles, some jungles are toys, some toys are boxes. answers: give answer as 1 if none follows, 2 only 1 follows, 3 only 2 follows, 4 only 2 and 3 follow, 5th one only 4 follows. ட்ரை பண்ணுங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்திருக்காமா? என்ன வரணும்? 4th ஆப்ஷன் வரணும். only 2 and 3 follow ante பாருங்க எப்படி அனிட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எதனாலனா ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்ட். ப்ராப்பர்லி அலைன்ட்னாவே நமக்கு நிறைய வேலை மிச்சம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க 1 2 3 4 అంటే ஏற்கனவே கூட அது மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த கன்க்ளூஷன் எதெல்லாம் மெர்ஜ் பண்ணா வரும்ன்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணும்போதுன்றதுக்காக. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னமா? சம் ட்ரீஸ் ஆர் டேப்லெட்ஸ். ட்ரீஸ் டேப்லெட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரீஸ் 4வது, டேப்லெட்ஸ் 2வது. 2 3 4 மூணுமே மெர்ஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ I plus a என்ன I plus I என்னமா? no conclusion. அதனால கிராஸ் பண்ணிட்டேன். so 2 plus 3 plus 4 I plus I no conclusion. அடுத்தது பாருங்க some tablets are jungles. tablets jungles எங்க இருக்குமா? 2 3 I plus a என்ன I. some tablets are jungles or some jungles are tablets. so second one directly follows from 2 and 3 statements. சரிங்களா? அடுத்தது பாருங்க some jungles are toys. jungles toys எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டேட்மென்ட்லயே இருக்கு. so a is directly implied by I, a can be converted into I இல்லையா? so மூணாவது ஸ்டேட்மென்ட்ல இருந்து some all toys are jungles can be converted as some toys are jungles, some jungles are toys. அதனால directly follows. third conclusion directly follows from third statement. லாஸ்ட் இது பாருங்க some toys are boxes. toys boxes பாத்தீங்கன்னா 1 and 2. so 1 and 2 I plus I gives no conclusion இல்லையா? அதனால அதுவும் கிடையாது. so அதனால நான் எதுவும் நோட் பண்ணல. புரியுதாமா? so காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியம் இருக்கா? இல்ல. ஏன்னா ரெண்டு தான் உங்களுக்கு கரெக்ட் ஆகாம இருக்கு. அது ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டு ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியமே கிடையாது இல்லையா? so only 2 and 3 follows. எதுமா? 4th ஆப்ஷன். புரியுதாமா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அம்மா 8th क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்கம்மா. all blades are trains, some trains are rods, all rods are papers, some papers are windows. conclusions: some windows are blades, some papers are trains, some trains are blades, some papers are blades. answers: give answer as 1 only 1 and 2 follow, 2 only 2 and 3 follow, 3 only 3 and 4 follow, 4 only 1 and 3 follow, 5th one none of this. so try பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்திருக்காமா? என்ன வந்திருக்கோம்மா? 2 and 3 follow. only 2 and 3 செகண்ட் ஆப்ஷன் வந்திருக்கணும். ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்ட். ஸோ அதனால வேற கஷ்டம் எதுவும் இல்லை. ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொஸ்டின் செஞ்சீங்க இல்லையா?
சிமிலர் அதே மாதிரி தான் இருக்கும் இது கூட. ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே போட்ட மாதிரி 1 2 3 4 அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்பரிங் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ஸ். ஸோ டைரெக்டாக ப்ராப்பர்லி அலைன்டுனால டைரெக்டாக கன்க்ளூஷன்ஸ்க்கு போயிடலாம். சம் விண்டோஸ் ஆர் பிளேட்ஸ். விண்டோஸ் பிளேட்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். விண்டோஸ் இன்னும் 4th ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, பிளேட்ஸ் இன்னும் 1st ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. எல்லாமே மெர்ஜ் பண்ணணும். எல்லாமே மெர்ஜ் பண்ணணும்னா a + i என்னாவே நோ கன்க்ளூஷன் இல்லையா. அதுக்கு அடுத்தது மிச்சது பார்க்கணும்னு தேவையே இல்லை. ஸோ +a திருப்பி +i தான் வருது. அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. செகண்ட் ஒன் பாருங்க, சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ். பேப்பர்ஸ் ட்ரெயின்ஸ் எங்கே இருக்குமா 2 3 இல்லையா. ஸோ i + a என்ன i என்ன வரும், சம் ட்ரெயின்ஸ் ஆர் பேப்பர்ஸ். சம் ட்ரெயின்ஸ் ஆர் பேப்பர்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ் பிகாஸ் i கேன் ஓன்லி பி கன்வெர்டட் இன்டு i இல்லையா. ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ் 2 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம இது எடுக்கலாம். i + a என்றது i வரும், i கேன் பி கன்வெர்டட் இன்டு i. அடுத்தது பாருங்க, சம் ட்ரெயின்ஸ் ஆர் பிளேட்ஸ். ட்ரெயின்ஸ் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே இருக்குமா. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, all blades are trains. ஏலேருந்து என்ன எடுக்கலாம், a is implied by i, a can be converted into i. so first statementலேருந்தே third conclusion வந்துடும், some trains are blades. fourth one பாருங்க, some papers are blades. papers blades எங்க இருக்கு 1 2 3 இல்லையா. so 1 + 2 + 3 இல்ல 1 + 2 னாவே a + i no conclusion. அதனால செக் பண்ணவே தேவையில்லை. ஃபைனலாக காம்ப்ளிமெண்டரி பேர் தேவையா பாருங்க, வராது. எதனாலமா ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 2 and 3 ஆல்ரெடி ரைட்டாக இருக்குது. 1 and 4ல செக் பண்ணால் ரெண்டுமே ஐ ஸ்டேட்மெண்ட். ஐ ஸ்டேட்மெண்ட் காம்ப்ளிமெண்டரி பேர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன ஃபாலோ பண்ணோம்னா ஓன்லி 2 and 3 ஃபாலோ பண்ணோம். புரியுதாம்மா? இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. எதனாலன்னா உங்களுக்கு சில்லோயிசம்னா ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸு 2 கன்க்ளூஷன்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட்ஸு 4 கன்க்ளூஷன்ஸ், 3 ஸ்டேட்மெண்ட்ஸு 4 கன்க்ளூஷன்ஸ், 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ். ஸோ இங்கே மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது 3 ஸ்டேட்மெண்ட்ஸோட இல்லையா. எதனாலன்னா நல்லா பழகிட்டீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பழகிட்டீங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்றுத்துக்கு 3 4 வாட்டி வேணுமுன்னா என்ன நான் சொல்லியிருக்கணும், எல்லா வீடியோஸும் ஒரு வாட்டி பார்த்துட்டே வாங்க. இது 2 3 வாட்டி பார்க்கறதுனால என்னன்னா உங்களுக்கு மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். எல்லா டிப்ஸும் கொடுத்துருக்கேம்மா, எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கோ அந்த ஐஏ ரூல், மிச்சது எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா என்ன செய்யணும், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சிலது ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்படி அது இன்டர்சேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் அலைன்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும், நிறைய ரூல்ஸ் எல்லாம் அந்தந்த கொஷின்ஸ் வரும்போது கூட சில இதில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே பாருங்க. 10 hours கிளாஸ் கிட்ட இருக்கும் இது நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயமே இல்லாமல் இருக்கும். சில்லோயிசம்னா எப்பவுமே ஒரு கெத்தாட்டம் ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பாக மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இது என்ன வந்திருக்குமா, ஓன்லி 2 and 3 ஃபாலோ இல்லையா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமாம்மா? 9th கொஸ்டின்மா நோட் பண்ணிக்கோங்க, திருப்பி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் புக்ஸ் ஆர் கார்ட்ஸ், சம் கார்ட்ஸ் ஆர் பெஞ்சஸ், ஆல் பெஞ்சஸ் ஆர் சேர்ஸ், சம் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். கன்க்ளூஷன்ஸ் பாருங்க, சம் சேர்ஸ் ஆர் கார்ட்ஸ், சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், சம் கார்ட்ஸ் ஆர் புக்ஸ், சம் சேர்ஸ் ஆர் பெஞ்சஸ். Answers, give answer as 1 if only 2 3 and 4 follow, 2 only 1 2 and 3 follow, 3 only 1 3 and 4 follow, 4 all follow, 5th one none of this. ஸோ முடிச்சிடுங்க, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்திருக்கா, படமாக போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ பார்த்த உடனே என்ன ஆன்சர் தெரியுமா, எல்லாமே ஃபாலோ பண்ணோம். ஆமாம்மா, ஆல் கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ. ஸோ எப்படின்னு பாருங்களா, ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன். ஸோ இங்கே வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. கன்க்ளூஷன்ஸ் பாருங்க, சம் சேர்ஸ் ஆர் கார்ட்ஸ். சேர்ஸும் கார்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 இல்லையா. I + a is I, some cards are chairs or some chairs are cards. So first one directly follows from 2 and 3 statements. அதனால இங்க பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்தது பாருங்க, some tables are chairs. tables chairs பாத்தீங்கன்னா 4வது ஸ்டேட்மெண்ட் I can be converted into I இல்லையா. I can only be converted into I. So from 4th statement direct second conclusion வந்திருக்கு. Some chairs are tables converted into some tables are chairs. அடுத்தது பாருங்க, some cards are books. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா first statement all books are cards. A is implied by I, A can be converted into I இல்லையா. So some books are cards or some cards are books. அதனால third conclusion follows from first statement. அதனால இங்க நான் ஒன்னுட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஈஸியா இருக்கிறதுக்காக.
some chairs are benches. Chairs are benches எங்க இருக்கு பாருங்கம்மா, all benches are chairs. Third statement. So A can be converted into I, A is implied by I. So third statement இருந்து fourth conclusion வந்தாச்சு. எல்லாமே follow பண்ணும். என்ன ஆப்ஷன் போகணுமா, all follows, fourth option. அடுத்த question பார்க்கலாமா? 10th question note பண்ணிக்கோங்கம்மா. All dolls are mats, no mat is sofa, some sofas are rooms, all rooms are hills. Conclusions: some hills are dolls, some rooms are dolls, some rooms are mats, some hills are mats. Answers: give answer as 1 if none follows, 2 only 1 follows, 3 only 2 follows, 4 only 3 follows, 5 only 4 follows. ட்ரை பண்ணுங்க, திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்ததாம்மா, என்ன வந்திருக்குமா, நன் ஃபாலோஸ் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நன் ஃபாலோஸ், எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ஆக்சுவலாக நிறைய இருக்குது நம்மள கன்க்ளூஷன்ஸ். ஏன்னா இ ப்ளஸ் ஐ, ஏ ப்ளஸ் இ, இதெல்லாம் ஐ ப்ளஸ் ஏ நிறைய இருக்குது. பட் எதுவுமே நம்மளை கன்க்ளூஷனில் கொடுக்கல. ஸோ பாருங்கள், செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு. முதல்ல நம்ம எதுவுமே அவசரப்பட தேவையில்ல, இல்லை இங்கே டைம் இன்வெஸ்ட் பண்ணவும் தேவையில்லை, டைரெக்டாகவே ப்ராப்பர்லி அலைன், நம்மளுக்கு டைம் மிச்சம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட 1 2 3 4 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபரன்ஸ்க்காகன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம் ஹில்ஸ் ஆர் டால்ஸ். ஹில்ஸ் டால்ஸ் எங்கே இருக்குமா, 1 + 2 + 3 + 4 இல்லையா. ஸோ ஹில்ஸ்ன்றது இங்கே இருக்குது, டால்ஸ் இருக்குது, எல்லாமே ப்ராப்பர்லி அலைன். 1 + 2 என்ன, A + E என்ன, E + I என்ன, O ஸ்டார் + A வருமா, வராது இல்லையா. ஸோ அதனால தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். O + A, O + A நம்மளுக்கு எதுவுமே வராது, கிராஸ்டு. செகண்ட் ஒன் பாருங்க, சம் ரூம்ஸ் ஆர் டால்ஸ். ரூம்ஸு டால்ஸ் எங்கே இருக்குது பாருங்க, 1 + 2 + 3. A + E என்ன, E + I என்ன, O ஸ்டார் என்ன, O ரிவர்ஸ். அப்படின்னா வந்திருக்கும் சம் ரூம்ஸ் ஆர் நாட் டால்ஸ் வந்திருக்கணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான், சம் ரூம்ஸ் ஆர் டால்ஸ், ஐ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். நம்மளுக்கு என்ன வரணுமா, O ஸ்டேட்மெண்ட் வரணும். அதனால அதுவும் அழிச்சிட்டேன், அதுவும் கிடையாது இல்லையா. அடுத்தது பாருங்க, சம் ரூம்ஸ் ஆர் மேட்ஸ். ரூம்ஸ் மேட்ஸ் எங்க இருக்கு, 2 and 3. ஸோ 2 and 3 E + I என்ன, என்னமா, O ஸ்டார் என்ன, O ரிவர்ஸ். என்ன வரணும், சம் ரூம்ஸ் ஆர் நாட் மேட்ஸ். பட் இங்க என்ன இருக்கு, சம் ரூம்ஸ் ஆர் மேட்ஸ் இருக்கு, சம் ரூம்ஸ் ஆர் நாட் மேட்ஸ் தான் வந்திருக்கணும். பட் ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதனால அதுவும் அழிச்சிட்டோம், அதுவும் வராது. சம் ஹில்ஸ் ஆர் மேட்ஸ். ஹில்ஸ் மேட்ஸ் எங்க இருக்கு பாருங்க, 2 + 3 + 4. E + I என்ன, O ஸ்டார் + A என்ன, நோ கன்க்ளூஷன், அதனால அதுவும் வராது இல்லையா. ஸோ அதுவும் வராது. பட் நிறைய கன்க்ளூஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு, ரைட்டு வந்தது. ஸோ ரைட்டாக கரெக்டான கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. பட் இந்த கன்க்ளூஷன்ஸ்ல எங்கேயுமே கொடுக்கல, அதனால தான் நம்ம எதுக்குமே போகல. ஃபைனலாக நம்ம என்ன செக் பண்ணணுமா, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அவசியமே இல்லை. எதனாலன்னா எல்லாமே ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ அதனால நன் ஃபாலோஸ், கோ அஹெட் வித் நன் ஃபாலோஸ். புரிஞ்சதாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 11th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்கம்மா. All stones are pearls, some pearls are shells, some shells are boxes, no box is container. Conclusions: some stones are shells, no pearl is container, no shell is container, some pearls are containers. Give answer as 1 if only 2 follow, 2 only 2 and 3 follow, 3 only either 2 or 4 follow, 4th one only 3 follows, 5th one none follows. Try பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். 11th question ஆன்சர் வந்ததா? 11th question என்னமா ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன், only either 2 or 4 follows. அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு. ஸோ அதனால 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். some stones are shells. stones shells எங்க இருக்கு பாருங்க, 1 and 2. பட் A + I gives no conclusion இல்லையா. ஸோ 1 + 2 A + I gives no conclusion, அதனால அழிச்சிட்டோம், கிடையாது, வராது, ரூல்ட் அவுட். No pearl is container, pearl container, 2 + 3 + 4, I + I என்னாவே no conclusion. அதுக்கு அடுத்தது பார்க்கணும்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ அதனால அதுவும் ரூல்ட் அவுட். 2 + 3 + 4 relevant statements என்னன்னு பார்த்துருக்கோம், pearls and containers. சரிங்களா? அம்மா இங்க மூணாவது கன்க்ளூஷன் பாருங்க, no shell is container இருக்கு. no shell is container இங்க பாத்தீங்கன்னா shells and containers 3 and 4 இல்லையா, 3 + 4. I + E என்ன வரணுமா, O வரணும். ஸோ ஓன்றது இங்கே என்ன வரணும், some shells are not containers. பட் இங்கே என்ன இருக்கு, no shell is container இருக்கு. ஓலிருந்து E எடுக்க முடியாது. E ஸ்டேட்மெண்ட் இருந்தா E can be converted into E, E is implied by O, E can be converted into O. ஸோ அப்போ வந்திருக்கும் no shell is container ஆன்சர் வந்திருந்ததுன்னா some shell is not container, some container is not shell, no container is shell ன்னு போட்டிருக்கலாம். பட் இங்கே வந்திருக்கிறது I + E O வரணும். என்ன வரணும், some shells are not containers. பட் இங்க என்ன இருக்கு, no shell is container இருக்கு, O cannot be converted, அதனால இது வராது. So 3 + 4 புரியுதா? கடைசியில பாருங்க, some pearls are containers.
pearls containers again 2 plus 3 plus 4 again 2 plus 3 plus 4 இதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் அவசியம் இல்லை ஆக்சுவலாக சொல்லணும்னா இல்லையா I plus I னாவே நோ கன்க்ளூஷன் அதனால அடுத்தது பார்க்கணும்னு அவசியமே இல்லை ரூல்ட் அவுட் ஸோ எதுவுமே வரல ஃபைனலாக என்ன செக் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இ ஸ்டேட்மெண்ட் இருக்குது ரெண்டு ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஐஇ பேர்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் ஸோ பேர்ல் கண்டெய்னர் 2 and 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ 2 and 4 பார்த்தீங்கன்னா ஐஇ பேர் ஸோ ஐஇ பேர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ஸோ கரெக்டாக வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ ஷெல் இஸ் கண்டெய்னர் இங்கே ஷெல் இருக்குது பட் மேட்சிங் கிடையாது ஸோ இங்கே வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் காமனாக இருக்காண்டி சப்ஜெக்ட் கிடையாது ஸோ ஒரே ஒன்று தான் இருக்குது பேர்ன்றது அது என்னன்னா 2 or 4 ஓன்லி எதர் 2 or 4 ஃபாலோஸ் அதனால தான் தேர்ட் ஆப்ஷன் போயிட்டோம் புரியுது இல்லையா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா 12வது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்கம்மா Some schools are colleges, some colleges are hostels, no hostel is office, all offices are institutes. Conclusions, no hostel is institute, some hostels are schools, some hostels are institutes, some offices are colleges. Answers பாருங்க என்ன கொடுத்திருக்கானோ give answer as 1 if only 1 follows, 2 only 2 and 3 follow, 3 only 4 follows, 4 only either 1 or 3 follow, fifth one none of these. ட்ரை பண்ணுங்கம்மா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர் வந்ததாம்மா 12th ஒன் என்ன வந்திருக்கணும் பாருங்க 4th ஆப்ஷன் வந்திருக்கணும்மா ஓன்லி எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் அதுதான் வந்திருக்கணும் ஒரு வாட் பார்த்துடலாமா ஸோ இங்கே பாருங்க ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு ஸோ வேறு எந்த இங்கே பிரச்சனை இல்லை ஏற்கனவே போட்ட மாதிரி 1 2 3 4 ஸோ அதுவும் நான் போட்டிருக்கேன் இங்கே சில இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் முதல்ல சொல்லியிருக்கேன் பின்னாடி வர்றதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தேவையில்லை புரிஞ்சதுன்னா சந்தோஷம்தான் இங்கே பாருங்கள் நார்மலாக அது மட்டும் மென்ஷன் பண்ணுறது இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இருக்காது இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் இருக்கும்ன்றதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாகவும் சில டைமில் சொல்லிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கம்மா ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்ட் அதனால டைரெக்டாக நான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன் ஸோ நோ ஹாஸ்டல் இஸ் இன்ஸ்டியூட் ஹாஸ்டல் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குமா ஸோ இன்ஸ்டியூட் 4th இதில் ஹாஸ்டல்ன்றது 3rd ஸ்டேட்மெண்ட்டில் ரெலவென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இ ப்ளஸ் ஏன்னா என்னம்மா ஓ ஸ்டார் ஸோ 3 + 4 இ ப்ளஸ் ஏன்னா ஓ ஸ்டார்னா ஓ ரிவர் சம் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் நாட் ஹாஸ்டல் இருந்திருக்கணும் சம் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் நாட் ஹாஸ்டல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இ ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதனால வராது ஓலேருந்து எதுவுமே நம்ம டிரைவ் பண்ண முடியாது இல்லையா ஈலேருந்து நம்ம இ கன்வெர்ட் பண்ணலாம் ஓ ஸ்ட்ரைட் ஓ ரிவர்ஸ் எழுதலாம் பட் ஓ ஸ்டேட்மெண்ட் cannot be converted இல்லையா அதனால கிராஸ் பண்ணிட்டோம் அடுத்தது பாருங்க some hostels are schools எங்க இருக்குமா ஹாஸ்டல்ஸ் ஸ்கூல்ஸ் 1 and 2 பட் I plus I அண்ணாவே நோ கன்க்ளூஷன் ரூல்ட் அவுட் இல்லையா ஐச்சிட்டோம் தேர்ட் ஒன் பாருங்க some hostels are institutes hostels institutes எங்க இருக்குமா again 3 and 4 இல்லையா 3 + 4 பட் E plus A என்னவே என்ன O ஸ்டார்னா O river some institutes are not hostels இருக்கணும் இங்க என்னடானா I ஸ்டேட்மெண்ட் இருக்கு so O cannot be converted அதனால அதுவும் கிராஸ் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க some offices are colleges ஆஃபீஸஸ் காலேஜஸ் எங்கே இருக்குமா 2 + 3 ஸோ I plus A என்ன ஓ என்ன வரணும் சம் காலேஜஸ் ஆர் நாட் ஆஃபீஸஸ் பட் இங்கே என்ன இருக்கு சம் ஆஃபீஸஸ் ஆர் காலேஜஸ் ஓ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஐ நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது அதனால அதுவும் அழிச்சிட்டோம் ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறது இருக்குது ஓ ஸ்டேட்மெண்ட்ஸு இங்கே கன்க்ளூஷன்ஸில் கொடுக்கல ஃபைனலாக என்ன பார்க்கணும் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர்லாம் என்ன இருக்குது ஐஇ பேர் ஐஓ பேர் ஏஓ பேர் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்கணும் பொசிஷனிங் மாறி இருந்தாலும் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் ஐ அண்ட் ஐஓ பேர்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் பட் ஏஓ பேருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பொசிஷனிங்கோட சேமாக இருக்கணும் இல்லையா ஞாபகம் இருக்கு இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஒன்று தான் இ ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ இங்கே ஹாஸ்டல் இன்ஸ்டியூட்டு இங்கே ஹாஸ்டல் இன்ஸ்டியூட் ஸோ 1 and 3 மட்டும்தான் நம்மளுக்கு ஐஇ பேர்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அதான் சிபிஎன் போட்டிருக்கேன் ஸோ ஐஇ பேர்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணாது ஸோ அப்போ என்ன ஆன்சரு ஓன்லி either 1 or 3 follows இல்லையாமா ஸோ புரிஞ்சது இல்லையா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா 13th ஒன் நோட் பண்ணிக்கோங்க some pins are needles some threads are needles all needles are nails all nails are hammers conclusions some pins are hammers some threads are nails some pins are threads no pin is thread answers give answer as 1 if only 1 2 and either 3 or 4 follow பாருங்க 1 2 ரெண்டும் ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் எய்தர் 3 or 4 செகண்ட் ஒன் only 3 and 4 ஃபாலோ
தேர்ட் ஒன் only 1 and 2 ஃபாலோ, ஃபோர்த் ஒன் எல்லாமே தட் இஸ் ஆல் ஃபாலோ, ஃபிஃப்த் ஒன் none ஆஃப் திஸ். ட்ரை பண்ணுங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்கும், ஏற்கனவே இது மாதிரி நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம். ஏ ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் இதெல்லாம் பார்க்கும்போது க்ளூ எல்லாம் கொடுக்கணுமா தேவையில்லை, சால்வ் பண்ணிடுவீங்க. பாருங்கள், அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்ததா? செம்ம டஃப் சார் என்ற ஃபீலிங் இருக்குமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம், உங்களுக்கும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். டிக்கு வேறு இங்கே போட்டிருக்கேன். என்ன வந்திருக்கோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் only 1, 2 and either 3 or 4 ஃபாலோ, இதுதான் வந்திருக்கணும். பார்க்கலாமா? ஸோ ஏற்கனவே இது மாதிரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்மா. என்ன போட்டிருக்கோம்? 2A ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் இருக்கும்போது அது கன்வெர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் நம்மளுக்கு எந்த கன்க்ளூஷனும் கிடையாது. அதே காமன் டேர்ம் எடுத்துன்னு வந்து சப்ஜெக்டாக மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் போடும்போது நம்ம எப்படி செக் பண்ணியிருக்கோம்மா? ஏற்கனவே 1, 3 தனியாக செக் பண்ணியிருக்கோம், 2, 3 தனியாக செக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் சம் பின்ஸ் ஆர் ஹேமர்ஸ் அண்ட் கொடுத்துருக்கோம். இது இன்னும் நான் அப்படியே மென்ஷன் பண்ணிட்டேன் நீடில்ஸ்ன்ட்டு. ஸோ இதுக்கு தனியாக வச்சுருக்கேன், 1 and 3 தனியாக நான் மார்க் பண்ணியிருக்கேன், அண்டு 2 and 3 தனியாகவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கன்வெர்ட் பண்ண தேவையில்லைன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், சம் பின்ஸ் ஆர் ஹேமர்ஸ். சம் பின்ஸ் ஆர் ஹேமர்ஸ் எங்கே இருக்குமா? ஹேமர்ஸ் இங்கே இருக்குது, பின்ஸ் இங்கே இருக்குது. 1 + 2 + 3 + 4, 1 + 1 I + I gives no conclusion. I + I gives no conclusion டைரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணிடணும். அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போயிடும், ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே பாருங்கள், பின்ஸு ஹேமர்ஸ் இருக்கான். ஸோ இங்கே என்னமோ நீடில்ஸ் இருக்குது, பட் நீடில்ஸ் எங்கே இருக்குமா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் 1 + 3 தனியாகவே நீங்கள் போடலாம். 1 + 3 + 4 இல்லையா? 1 + 3 + 4 என்ன வருமா? 1 + 3 + 4னா I + A + A இல்லையா? I + A என்ன? I. திருப்பி I + A என்ன? I. I என்ன? சப்ஜெக்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ப்ரெடிகேட் ஆஃப் தி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சம் பின்ஸ் ஆர் ஹேமர்ஸ் ஆர் சம் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ், ரைட் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் செக் பண்ணுங்க. I + A என்ன வரும் பாருங்க? சம் பின்ஸ் ஆர் நீடில்ஸ், ஆல் நீடில்ஸ் ஆர் நெயில்ஸ். சம் பின்ஸ் ஆர் நெயில்ஸ் வரும் இல்லையா? சம் பின்ஸ் ஆர் நெயில்ஸ், ஆல் நெயில்ஸ் ஆர் ஹேமர்ஸ். திருப்பி என்ன வருமா? சம் பின்ஸ் ஆர் ஹேமர்ஸ். புரியுதாமா? 1 + 3 + 4 போடும்போது எப்படி உங்களுக்கு ஐ ஸ்டேட்மெண்ட் வருதுன்ட்டுன்னு. ஸோ சம் பின்ஸ் ஆர் ஹேமர்ஸ் ஃபாலோஸ். இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றது. நீங்கள் டைரெக்டாக 1 + 2 + 3 + 4ன்னா போயிடும், அது ஆன்சர் தப்பாகிடும். ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இங்கே போத் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் தனியாக இருக்குது. சரிங்களாமா? அடுத்தது பாருங்கள், சம் த்ரெட்ஸ் ஆர் நெயில்ஸ். வெரி த்ரெட்ஸ் அண்ட் நெயில்ஸ்மா 2 and 3. 2 and 3 I + A என்ன? I என்ன வரணும்? சம் த்ரெட்ஸ் ஆர் நெயில்ஸ் ஆர் சம் நெயில்ஸ் ஆர் த்ரெட்ஸ், எது சொன்னாலும் ரைட்டு தான். ஸோ டைரக்ட்லி செகண்ட் ஒன் ஃபாலோஸ். தேர்ட் ஒன் பாருங்கம்மா, சம் பின்ஸ் ஆர் த்ரெட்ஸ். பின்ஸ் ஆர் த்ரெட்ஸ் எங்கே இருக்குமா? 1 and 2. 1 and 2 I + I என்னாவே நோ கன்க்ளூஷன் இல்லையா? ஸோ அதனால ரூல்ட் அவுட். நோ பின் இஸ் த்ரெட். திருப்பி பின் அண்ட் த்ரெட் 1 + 2 I + I என்ன? நோ கன்க்ளூஷன், அதுவும் ரூல்ட் அவுட். ஃபைனலாக என்ன செக் பண்ணணும்மா? காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது 1, 2 கன்க்ளூஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரூவாக வந்திருக்கு, அதனால 3 and 4க்கு போயிடுறீங்க டைரெக்டாக. ஸோ 3, 4 பார்த்தீங்கன்னா ஐஇ பேர் தான். சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் சேமாக இருக்கா? இருக்குது. ஐஇ பேர் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ அதனால் 1 ஃபாலோ பண்ணும், 2 ஃபாலோ பண்ணும், எய்தர் 3 or 4ன்றது நம்ம போகிறோம். புரியுது இல்லைம்மா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிருக்கோம். கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கிறது. இது மாதிரி ப்ராப்ளம்ஸு இன்னும் 2-3 வாட்டி பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பயமே இருக்காது. பார்த்த உடனே நான் சொன்ன மாதிரி 30 செகண்ட்குள்ளே நீங்கள் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியாம்மா? புரிஞ்சதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 14வது கொஸ்டின்மா நோட் பண்ணிக்கோங்க. சம் சேர்ஸ் ஆர் ரூம்ஸ், no room is sofa, all sofa are tables, some tables are desks. Conclusions, first one, some sofas are desks, no room is table, some chairs are tables, no desk is a room. Answers பாருங்க, give answer as 1, none follows. எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க சொல்கிறாங்க. 2, only 1 follows. 3, 2 or 3 follows. இது either 2 or 3. சரிங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி பேர். Fourth one 3 and 4 follow. And இது 3 and 4 follow. Fifth one all follow. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியாகவே வரும்னு நினைக்கிறேன். டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்திருக்கா? வந்திருக்குமே. என்ன வந்திருக்குமா? நன் ஃபாலோஸ். எங்களுக்கு நிறைய இருக்குது ஆக்சுவலாக நம்மளுக்கு இல்லையா? ஸோ I + E என்ன ஓ வரும், E + A என்ன ஓ ஸ்டார் வரும். இல்லை இருக்குது, பட் ஆன்சர் இங்கே கொடுக்கல கன்க்ளூஷனில், அதனால தான் நன் ஃபாலோஸ்ன்ட்டு.
நன் ஃபாலோஸ்னா ஈவன் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கூட இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் நன் ஃபாலோஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பீன் ப்ராப்பர்லி அலைன்டு இல்லையா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் தேவையில்லை, ப்ராப்பர்லி அலைன். 1 2 3 4 நம்பர்ஸ் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே கூட இது மாதிரி செஞ்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், சம் சோஃபாஸ் ஆர் டெஸ்க்ஸ். சோஃபாஸு டெஸ்க் எங்கே இருக்குமா? 3 4 இல்லையா? 3 + 4. பட் a + I gives no conclusion. Though it is been properly aligned, a + I gives no conclusion. அதனால ரூல்ட் அவுட். அதுக்கு அடுத்தது பாருங்கள், no room is stable. ரூமு டேபிள் எங்கே இருக்குமா? 2 + 3 2 + 3 அது மேலே கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமா? a + I gives no conclusionக்காக அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே 2 + 3 என்ன? e + a o ஸ்டார். o ஸ்டார் என்ன என்னமா? o ரிவர்ஸ். சம் டேபிள்ஸ் ஆர் நாட் ரூம்ஸ் இருக்கணும். இங்கே நோ ரூம் இஸ் டேபிள் இ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓலேருந்து எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியாது, அதனால் அதுவும் அழிச்சிட்டோம், கிடையாது. சம் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். சேர்ஸு டேபிள்ஸ் எங்கே இருக்க பாருங்கள், 1 + 2 + 3 இல்லையா? ஸோ 1 + 2 + 3 I + e அண்ணா o + a அண்ணா எதுவுமே கிடையாது இல்லையா? வராது. ஸோ அதனால சம் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ் கூட நம்மளுக்கு வராது, அதுவும் அழிச்சிட்டோம், கிடையாது. ஃபைனலாக நோ டெஸ்க் இஸ் ரூம். டெஸ்க்குன்னு ரூமும் பார்த்தீங்கன்னா அகெயின் 2 + 3 + 4 இல்லையா? ஸோ இது 2 + 3 + 4 e + a என்னமா? o ஸ்டார். o ஸ்டார் + I என்னவே எதுவுமே வராது. ஸோ அதுவும் கிடையாது. 2 + 3 + 4 e + a o ஸ்டார் + I என்ன கிடையாது. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதுவும் கிடையாது. ஃபைனலாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணோம்னா ஐஇ பேர்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான், சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் சேமாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நோ டெஸ்க் இஸ் ரூம். டெஸ்க் இஸ் ரூம்னா டெஸ்க் இருக்கக்காண்டி ரூம் இல்லை 1 and 4 செக் பண்ணும்போது. ஸோ 2 and 3ல செக் பண்ணும்போது டேபிள்ஸ் இருக்குது, பட் இது எதுவுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலை இல்லையா? ஸோ அதனால காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது, நன் ஃபாலோஸ். கடைசி கொஸ்டின் போகலாமாம்மா? 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷனில் கடைசி கொஸ்டின். ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பாசிபிலிட்டி கேசஸ், ஒன்லி a few கேசஸ், அதுதான் கடைசியில் இருக்கிறது இல்லையா? ஸோ சில்லோயிசம் பொறுத்தவரையிலும் அது என்னான்றது நம்ம திருப்பி பார்த்துடலாம், சரிங்களா? கடைசி கொஸ்டின்மா 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. சம் ரிங்ஸ் ஆர் செயின்ஸ், ஆல் செயின்ஸ் ஆர் பேங்கிள்ஸ், ஆல் பிரேஸ்லெட்ஸ் ஆர் பெண்டன்ட்ஸ், சம் பேங்கிள்ஸ் ஆர் பெண்டன்ட்ஸ். கன்க்ளூஷன்ஸ், some rings are bangles, some chains are pendants, some bracelets are rings, no pendant is a ring. Give answers. Answer as 1 if none follows, 2 only 1 follows, 3 2 and 3 follow, 4th one only 4 follows, 5th one none of these. இங்கே பார்த்தீங்கன்னா நன் ஃபாலோஸ் இருக்குது, நன் ஆஃப் தீஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் தெரியுமாம்மா? டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? நன் ஃபாலோஸ்ன்னா எதுவுமே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஃபாலோ பண்ணாது, கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணாது. அது இல்லாமல் எய்தர் 1 or 2 காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் கிடையாது. எதுவுமே இல்லைன்னா நன் ஃபாலோஸ் அண்ட் போகிறோம். அப்போ நன் ஆஃப் தீஸ்க்கு இதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்ன்ட்டு ஒரு சின்ன டவுட் வரும் உங்களுக்கு இல்லையா? ஸோ நன் ஆஃப் தீஸ்ன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கு, பட் இதில் கிடையாது. ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு. இங்கே என்ன இருக்கு? only 1 2 and 3 only 4. சப்போஸ் only 2 ஃபாலோஸ்ன்றது ரைட் ஆன்சர்னு நினச்சிக்கோங்க, பட் அது கொடுக்கல. அப்போ நன் ஃபாலோஸ் போகக்கூடாது. நம்ம இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு போகிறோம்னா நன் ஆஃப் தீஸ் போகிறோம். புரியுதாமா? நன் ஆஃப் தீஸ்க்கு நன் ஃபாலோஸ்க்கு. நன் ஃபாலோனா எதுவுமே ஃபாலோ பண்ணாது, கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கன்க்ளூஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாது, காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் கிடையாதுன்னா நம்ம நன் ஃபாலோஸ் போகிறோம். பட் இதில் ஆப்ஷன்ஸில் 1 ஃபாலோ, 2 and 3 ஃபாலோ, only 4 ஃபாலோஸ் இருக்குது. only 2 ஃபாலோஸ்ன்ட்டு சப்போஸ் இருந்ததுன்னா, இல்லை only 3 ஃபாலோஸ்ன்றது சப்போஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கல இல்லையா? நன் ஃபாலோஸ்க்கு போக மாட்டோம். அதனால நம்ம எதுக்கு போகிறோம்னா நன் ஆஃப் தீஸுக்கு போகிறோம். ஏன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கிடையாது, பட் ஆன்சர் இருக்குது. அப்போ தான் நன் ஆஃப் தீஸ் போகிறோம். புரிஞ்சது இல்லையாம்மா? ட்ரை பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்ததாம்மா? அவ்வளோ ஈஸியாக வரலையோ, இல்லை வரவே இல்லையோ? ஸோ என்னன்றது நம்ம செக் பண்ணலாம். என்ன ஆன்சர் வந்திருக்கோம்மா? ஓன்லி 1 ஃபாலோஸ். இதுதான் ரைட் ஆன்சர், வேறு எதுவுமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருக்கான். ஏற்கனவே இது மாதிரி கூட கொடுத்துருக்கான். போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் இருக்கும்போது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக செய்யாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ கூட அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 1 2 3 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்பரிங் போட்டிருக்கோம். சம் ரிங்ஸ் ஆர் செயின்ஸ், ஆல் செயின்ஸ் ஆர் பேங்கிள்ஸ், ஆல் பிரேஸ்லெட்ஸ் ஆர் பேங்கிள்ஸ், போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். சம் பேங்கிள்ஸ் ஆர் பெண்டன்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 and 4 நம்ம தனியாக மெர்ஜ் பண்ணலாம், 3 and 4 தனியாக மெர்ஜ் பண்ணலாம். பட் 2 and 3 வராது. போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் ப்ரெடிகேட் வராது. பட் இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா a + I கூட நம்மளுக்கு வராது.
எனிஹவ் எங்கெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பராக அலைன்ட் இருக்கோ அது மட்டும் காமன் டேர்ம் இருக்கிறது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ கன்க்ளூஷன்ஸ்க்கு போகலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், சம் ரிங்ஸ் ஆர் பேங்கிள்ஸ். சம் ரிங்ஸ் ஆர் பேங்கிள்ஸ் எங்க இருக்கு பாருங்க, ரிங்ஸ் பேங்கிள்ஸ் 1 and 2 இல்லையா? I plus A என்னமா I என்ன வரணும், some rings are bangles or some bangles are rings. First one directly follows. இங்க எந்த சிரமமும் கிடையாது, எல்லாருக்கும் ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா? I plus A is I, some rings are bangles or some bangles are rings. First one follows from 1 and 2 statements, 1 plus 2. Second one பாருங்க, some chains are pendants. chains pendants எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, chains pendants 2 plus 4 தான், 2 plus 4 இல்லையா? இது மட்டும் தனியா எடுங்க, 2 plus 3 plus 4 எடுக்காதீங்க, ஏன்னா 2 plus 4 எடுத்தாவே பேங்கிள்ஸ் இங்க மேட்ச் ஆயிடும். ஸோ A plus I என்னவே என்னமா நோ கன்க்ளூஷன், A plus I என்னவே நோ கன்க்ளூஷன், அதனால இதுவும் வராது, ஐ சீட்டன் நான். அடுத்தது பாருங்க, சம் பிரேஸ்லெட்ஸ் ஆர் ரிங்ஸ் இருக்கான். பிரேஸ்லெட்ஸ் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 plus 2 plus 3 மா, 1 plus 2 plus 3. ஸோ I plus A and I plus A திருப்பி வரும்போது IN போட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். I plus A என்ன என்ன வரணுமா, சம் ரிங்ஸ் ஆர் பேங்கிள்ஸ், அதுதான் 1 plus 2க்கு சம் ரிங்ஸ் ஆர் பேங்கிள்ஸ் இங்கே போட்டிருக்கேன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு பாருங்க, ஆல் பிரேஸ்லெட்ஸ் ஆர் பேங்கிள்ஸும் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான், சம் பிரேஸ்லெட்ஸ் ஆர் ரிங்ஸ் இருக்கான். பிரேஸ்லெட்ஸ் ரிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. எதனாலன்னா 2 A ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா A and I காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக வந்தால் நம்மளுக்கு 6 ரூல்ஸ் பேஸ் பண்ணி எந்த விதமான கன்க்ளூஷன் கிடையாது. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே வேணும்னா ஐவே இங்கே பாருங்கள், ஐன்றது சம் ரிங்ஸ் ஆர் பேங்கிள்ஸ் இருக்கு. ஏவை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன் ஆர்டர் டு மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட், ஸோ I plus I ஆகிடும். I plus I என்ன நோ கன்க்ளூஷன். அப்படி இல்லை, ஏ அப்படியே வச்சுட்டு ஐவை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சம் பேங்கிள்ஸ் ஆர் ரிங்ஸ் கீழே போடலாம். பட் A plus I இஸ் நோ கன்க்ளூஷன் இல்லையா? ஸோ இதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே என்ன வரும்னா இதுவும் வராது, சம் பிரேஸ்லெட்ஸ் ஆர் ரிங்ஸ்ன்றதும் நம்மளுக்கு வராது. ஸோ I plus A plus A கிடையாது, I plus A என்ன I, பட் ஐயும் ஏயும் உங்களை காமன் டேர்ம் ப்ரெடிகேட் வரும்போது, ஐஏ இருக்கும்போது காமன் டேர்ம் ப்ரெடிகேட் வரும்போது you will never get a conclusion based on 6 rules. அதனால third one கூட ruled out. சரிங்களாமா? புரியுதா? அதனால தான் உங்களுக்கு I plus A into மார்க் பண்ணியிருக்கேன். காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ரூல் வராது. ஸோ இது அதுக்காக தான் இங்கே நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுது இல்லைம்மா? அடுத்தது பார்க்கலாமா? நோ பெண்டன்ட் இஸ் ரிங். நோ பெண்டன்ட் இஸ் ரிங் எங்கே இருக்கு பாருங்க, பெண்டன்ட் ரிங்கு. பட் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மெர்ஜ் பண்ணலாமா, 1 plus 2 plus 4 இல்லையா? 1 plus 2 plus 4. I plus A என்ன I plus I என்ன நோ கன்க்ளூஷன். I plus A is I plus I என்ன நோ கன்க்ளூஷன். அதனால அதுவும் வராது. ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது ஐயும் இ, ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமாக எங்காவது இருக்கா? இங்கே பெண்டன்ட் இருக்குது, பட் அதர் இன்னொன்று கிடையாது. இங்கே ரிங் இருக்குது, இன்னொன்று மாறி இருக்குது. ஸோ எங்கேயுமே கிடையாது. அதனால் என்ன ஃபாலோ பண்ணோம்மா, 1 மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். கோ அஹெட் வித் only 1 follows. கோ அஹெட் வித் only 1 follows. புரியுதா? ஸோ இதோட முடிஞ்சதுமா, உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே டிப்ஸோட என்ன ரூல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன், வித் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே. ஸோ கவனமாக எல்லோரும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம எதுக்கு போய்டுறோமா, பாசிபிலிட்டி கேசஸ் அண்ட் ஓன்லி a few cases. செல்லது லேட்டஸ்ட் பேட்டர்னில் இருக்கிறது ஒரு 4-5 கொஸ்டின் அதிலே இருக்கும், என்னான்றது அதுவும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சில்லோயிசமில் பயப்படாமல் ஈஸியாக நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த செஷனில் மிச்சது நான் சொல்லியிருக்கிறது பார்க்கலாம். சரிங்களா?